100 கோடி ரூபாய் கேட்டு சன் டிவி தரப்பில் மிரட்டல் விடுத்ததாக சாமியார் நித்யானந்தா குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய வீடியோ பதிவில் நடிகை ரஞ்சிதாவுடன் படுக்கை அறையில் நெருக்கமாக இருந்ததாக ஒளிபரப்பப்பட்ட காட்சிகள் முழுக்க முழுக்க சித்தரிக்கப்பட்டது என்று சுவாமி நித்யானந்தா கூறினார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த நித்யானந்தா, அந்த வீடியோ பதிவில் இடம்பெற்றிருந்தது தான் இல்லை என்றும் அது தன்னை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதாகவும் கூறினார். அந்த ஆபாச வீடியோவை ஒளிபரப்பாமல் இருக்க பெங்களூரில் உள்ள பிடதி ஆசிரமத்தின் நிர்வாகிகளை சன் டிவி தலைமை நிர்வாக அதிகாரி ஹன்ஸ்ராஜ் சக்சேனாவின் கூட்டாளி ஐயப்பன் மூலம் 100 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டல் விடுத்ததாகவும் சாமியார் நித்யானந்தா கூறினார். வீடியோ முழுக்க முழுக்க சித்தரிக்கப்பட்டது. ட்ரெஸ்பாஸ் பண்ணி the base raw footage எடுக்கப்பட்டு பிறகு ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டு மார்க் செய்யப்பட்டது. இது மாதிரிதான் அடிப்படையா உருவாக்கி இருக்காங்க. நாம உடனே அடுத்த கேள்வி கேட்கலாம், FSL ரிப்போர்ட் உண்மைன்னு சொல்லுதே அப்படின்னு. ரெண்டு விஷயம், டிவியில காட்டப்பட்ட சீன் தான் FSL லேபுக்கு அனுப்பப்பட்டதான்னு இன்னும் தெரியாது. இது முழுக்க முழுக்க சித்தரிக்கப்பட்டு ஒளிபரப்பப்பட்ட ஒரு பொய், பரப்பப்பட்ட ஒரு பொய், சதி. ஸ்ரீதர்னு ஒரு லாயரும் சக்சேனாவுடைய உதவியாளரான ஐயப்பன் நேரடியா என்னுடைய இன்னொரு ஆசிரம ஆத்ம பிரமாத கம்ப்ளைண்ட் போயிருக்காரு. அவர்கிட்ட நேரடியா போன்ல பேசி மிரட்டினாங்க. ஐயப்பனுடைய உதவியாளர்கள் அவரை அடித்தார்கள். முதல்ல பிளாக்மெயில் பண்ணாங்க, இந்த பணம் நீங்க பணம் கொடுக்கலன்னா இந்த வீடியோ போடுவோம். நாங்க என்ன சொல்லிட்டோம், வீடியோ பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, இதை சார்ந்து வழக்குகள் போட்டு கைது செய்து கொடுமை செய்வோம். தனது சீடர்களை அடித்து உதைத்து மிரட்டியதோடு பணத்தையும் சொத்துக்களையும் பறித்தனர் என்றும், ஆசிரமம் அமைக்க தனது சீடர்கள் தானமாக கொடுக்க வந்த நிலத்தை அபகரிக்க முயற்சித்ததாகவும் சன் டிவி மீது குற்றம் சாட்டிய நித்யானந்தா, தனக்கு என்ன நடந்தாலும் அதற்கு சன் டிவி தான் பொறுப்பு என்றும் கூறினார். நில அபகரிப்பு முயற்சி நடந்தது, எக்ஸ்டார்ஷன், பணம் கேட்டு மிரட்டப்பட்டார்கள், பணமும் பிடுங்கிக் கொள்ளப்பட்டது, அடித்து உதைத்து பணம் பிடுங்கப்பட்டது. 17 இடங்களில் என் சன்னியாசினிகளை புடவை உருவி அவமானப்படுத்தினார்கள். 7 இடங்களில் என் சன்னியாசிகள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது. சென்னையிலும் ஹைதராபாத்திலும் எங்களுக்கு தானமாக கொடுப்பதற்காக 2 பக்தர்கள் முன்வந்த நிலங்களையும் அபகரிக்க முயற்சித்தார்கள். இந்த அபகரிப்பு முயற்சினால் நான் வாங்காமலே ஒதுங்கிக்கிட்டேன். உயிருக்கு பயப்படலாமா? அந்த டைம்ல என்ன தாக்கி சாகடிச்சுட்டு பொதுமக்கள் கொன்றார்கள்னு வரலாற்றை மாத்தி எழுதிருவாங்கம்மா. இப்ப எனக்கு என்ன நடந்தாலும் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, சன் டிவியும் நக்கீரனும் தான் பொறுப்பு. தான் கூறிய குற்றச்சாட்டின் மீது போலீசார் தகுந்த நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புவதாக கூறிய நித்யானந்தா, பாபா ராம்தேவை போன்று ஊழலுக்கு எதிராக பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதாகவும் கூறினார்.